வெல்கம் டு ஆஸ்குவார் ஆர்கிடெக்ட்ஸ். நான் ஆர்கிடெக்ட் ரோஹன் ரஷீத். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டிசைன் பண்ண ப்ராஜெக்ட் பார்த்துருந்தோம். அந்த ப்ராஜெக்டோட எண்ட்லேயே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு 3.4 சென்ட்ஸில் டிசைன் பண்ண ஒரு 4 BHK ரெசிடென்ஸ்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டோட சைட் பார்த்தோம்னா 30 feet by 50 feet, அதாவது 9.14 meters by 15.24 meters இருக்குது. இந்த சைட்டோட ஏரியா 1500 square feet, அதாவது 3.44 cents வருது. இந்த சைட் ஒரு நார்த் ஃபேஸிங் சைட்டாக இருக்குது. இந்த கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 BHK ரெசிடென்ஸ். இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வீடு ஒரு காம்பாக்டான ப்ளாட்டில் நம்ம கட்ட போகிறதுனால அவங்களுக்கு வீட்டில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் தனித்தனியாக ஸ்பேசஸ் இருக்கணும், எந்த ஒரு இதுவும் இன்னொரு இதோட இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கிளியராக இருக்காங்க. அது போக அவங்களுக்கு எல்லா ஸ்பேசஸ்க்கும் அதுக்கு தேவையான ப்ரைவசியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விரும்புகிறாங்க. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த சைடு 50 feet-ம் இந்த சைடு 30 feet-ம் இருக்குது. நம்மளோட அக்சஸ் ரோடு இங்கே இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நம்ம இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு காம்பாக்டான ஒரு கார் பார்க்கிங் இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். கார் பார்க்கிங்க்கு அப்புறம் இந்த இடத்த நம்ம ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி, வீட்டுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸுக்கு ஒரு லேண்டிங் ஸ்பேஸ் மாதிரி நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கடுத்தால இந்த வீட்டோட லிவிங் ரூம் நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த லிவிங் ரூம்ல இருந்தே நம்ம இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த பெட்ரூம் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பெட்ரூம்க்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இருக்கு. இந்த ஸ்பேஸ் நம்ம ஸ்டேர் கேஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே லிவிங் ரூம்குள்ளே வர்றாங்க. இது ஒரு பெட்ரூம், இது அந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட். இந்த சைடு வந்தால் இந்த இடத்துல நம்ம ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸ் நம்மளுக்கு இங்கே இருக்கு. ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் ஸ்பேஸ் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ அது போக இந்த ஸ்பேஸ் நம்ம டைனிங் ஹாலுக்காகவும் இந்த இடம் கிச்சனுக்காகவும் நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு காம்பேக்ட் ரெசிடென்ஸாக இருக்கிறதுனால அந்த டைனிங் ஹாலை நம்ம ஹாலோட கம்பைன் பண்ணி ஒரு பெரிய ஸ்பேஸாக ப்ரொவைட் பண்ணியிருந்தா அது டைனிங் ஹாலுக்கு ஒரு ப்ரைவசி இஷ்யூவாக இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த டைமில் டைனிங் ஹாலை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருந்திருக்கும். கிச்சன்லேருந்து டைனிங் ஹாலுக்கு நடந்து வர்ற தூரமும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைனிங் ஹாலையும் கிச்சனையும் கம்பைன் பண்ணிட்டு கிச்சனை ஒரு ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கிச்சனோட கவுண்டர் நம்மளுக்கு இந்த ஷேப்பில் பிளான் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு ஐலாண்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணி இங்கேயும் நம்ம 2 ஹை ஸ்டூல்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பேஸில் நம்மளுக்கு ஒரு 4 seater டைனிங் டேபிள் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இது கிச்சன் ஸ்பேஸாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் வைக்கிறது நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸுமே நம்ம பிளான் பண்ணுறோம். ஒரு சர்வீஸ் எக்ஸிட் மாதிரி பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே சர்க்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்படி போய் இப்படி திரும்பி இப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸில் நம்ம கீழே ஒரு 4 படி இறங்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த படி இந்த ஃப்ளைட்டுக்கு கீழே கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜ் ரேக்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால இந்த வீட்டில் ஒரு காம்பாக்டான ஒரு ரெசிடென்ஸில் யூஸ்வலாகவே பாத்ரூம்குள்ளே வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதை யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த படி கீழே இருக்கிற ஸ்பேஸை நம்ம எஃபிஷியண்ட்டாக ஸ்டோரேஜ்க்கும் வாஷிங் மிஷினுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கும் நம்ம அட்டாச் டாய்லெட்டோட ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடை பார்த்தோம்னா இது பார்க்கிங் ஸ்பேஸ், இது சிட் அவுட், இது லிவிங் ரூம், இது ஒரு பெட்ரூம், இது அந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட், இது மேலே போகிற ஸ்டேர் கேஸ் ஸ்பேஸ், இது டைனிங் ஏரியா, இது கிச்சன், இது ஒரு பெட்ரூம் அண்ட் இது அந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின் டோர் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல மெயின் டோரில் உள்ளே வந்ததும் இங்கே நம்ம சோஃபா யூனிட் பிளான் பண்ணுறோம். ஸோ
ஒரு 5 சீட்டர் சோஃபா இந்த இடத்துல நம்ம தாராளமாக ப்ரொவைட் பண்ணலாம். அது போக வேணும்னா இந்த இடத்துல நம்ம பீன் பேக்ஸ் மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம டிவி யூனிட் வந்து இங்கே பிளான் பண்ணுறோம். ஸோ டிவி இங்கே பொசிஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த பெட்ரூம்க்கான என்ட்ரன்ஸ் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இடத்துல இந்த பெட்ரூமோட கபோர்ட்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்பேஸில் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து இந்த பெட்ரூமோட கிங் சைஸ் காட் வந்து நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம இன்னொரு ஒரு கொஞ்சம் பெரிய விண்டோவே ப்ரொவைட் பண்ணுறோம். ரெஸ்ட் ரூம்க்கான டோர் வந்து நம்ம இந்த ஸ்பேஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிசைன் பண்ணது வந்து லிவிங் ரூம்லேருந்தே அக்சஸ் கொடுத்துருந்தாலும் இந்த டோர்வே வழியாக அவங்க உள்ளே யாரும் லைக் டோர் ஓப்பனாக இருந்தாலும் பார்க்கும்போது அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த விண்டோ தான் தெரியும். பெட் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. இங்கே உட்காந்துருக்கும் போது பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து டோர் ஓப்பனாக இருந்தாலுமே இங்கே இருக்கிற டோர் மட்டும் தான் தெரியும். இங்கே நின்று பார்க்கும்போதுமே இந்த ஸ்பேஸ் தான் தெரியும். ஸோ அதனால் அது ஒரு ப்ரைவசிக்கு ஒரு பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம மேலே போகிறதுக்கு வந்து இங்கே படி வந்து மேலே போகிறோம். கீழே இந்த 4 படியை நம்ம ப்ரொவைட் பண்ணிவிட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃப்ளைட்டு கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பெட்ரூமோட டோர் வந்து நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த வாலில் நம்ம கபோர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு விண்டோவும் இந்த இடத்துல நம்ம இன்னொரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து ஒரு கிங் சைஸ் காட் வந்து தாராளமாக ப்ளேஸ் பண்ணலாம். அது போக இந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகிற என்ட்ரன்ஸ் வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கபோர்ட்ஸ் போக நம்ம இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் கூட கபோர்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இந்த வால்லையும் கபோர்ட்ஸ் பிளான் பண்ணோம். அந்த கபோர்ட்ஸ் வந்து நம்ம எல் ஷேப்டாக பிளான் பண்ணி இங்கே வரைக்குமே பிளான் பண்ணி இந்த இடத்துல டிவி யூனிட் வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ தட் இந்த பெட்லேருந்து மாஸ்டர் பெட்ரூமில் பெட்லேருந்து நேராக வந்து டிவி யூனிட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுறோம். அது போக இங்கே நம்ம வந்ததும் இந்த ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு வால் மாதிரி கட்டாமல் இன்டீரியர் டிசைனில் வந்து அதை ஒரு இங்கேருந்து இங்கே விசிபிளாக இருக்கிற ஸ்பேஸ் மாதிரி பண்ணுறோம். ஸோ அதனால இந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும் அப்படிங்கிறக்காக பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்வீஸ் டோர் கொடுக்குறோம். ஸோ இந்த சர்வீஸ் டோர் வெளியே போனால் இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து இங்கே வச்சுட்டு இங்கேருந்து உள்ளே வந்து நம்ம இந்த வால்குள்ளே வழியாக வந்து பைப்லைன் மாதிரி பண்ணி கேஸ் இங்கே வர்ற மாதிரி பிளான் பண்ணுறோம். ஸோ தட் கிச்சனுக்குள்ளே நம்மளுக்கு லிமிட்டட் ஸ்பேஸ் இருக்கிறதுனால சிலிண்டர் வைக்கிறதுக்குன்னு அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதை நம்ம வெளியே கொண்டு போயிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இந்த வால்லையும் நம்ம வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு 4 BHK ரெசிடென்ஸாக இருக்கிறதுனால நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேர் கேஸ் வழியாக மேலே வர்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டேர் கேஸ் வந்து இதே ஸ்டேர் கேஸ் வந்து நம்மளுக்கு மேலே வந்து வர்றோம். ஸோ மேலே வந்ததும் நம்மளுக்கு வந்து இந்த பெட்ரூம் வந்து கீழே இருக்கிற மாதிரியே இந்த ஸ்பேஸில் நம்ம வந்து ஒரு பெரிய பெட்ரூம்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து கீழே வந்து நம்ம லிவிங் ரூம் ப்ரொவைட் பண்ணி அதுக்கப்புறம் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். மேலே அந்த லிவிங் ரூமே இந்த பெட்ரூமோட கம்பைன் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து இன்னும் பெரிய ஒரு பெட்ரூமுக்காக கிடச்சிருந்தேன். அந்த பெட்ரூம் வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமோட அதனால பிளான் பண்ணி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெட்ரூம் இங்கே வரைக்கும் நம்ம பிளான் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமாகவும் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு கீழே மாதிரியே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமோட டாய்லெட்டும் நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணிட்டோம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து கீழே மாதிரியே இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு நம்ம என்ட்ரன்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கான என்ட்ரன்ஸ் இங்கேயும் இந்த ரெஸ்ட் ரூமுக்கான என்ட்ரன்ஸ் வந்து நம்ம இங்கேயும் பிளான் பண்ணுறோம். இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம கபோர்ட்ஸ் வந்து இந்த வால்லையும் ப்ரொவைட் பண்ணுறோம். அது போக இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே உள்ளேயும் இது ஃபுல்லாகவே வந்து ஒரு கபோர்ட்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு நடுவில் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த பெட்ரூமில் நம்ம காட் வந்து நம்ம இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த பேசேஜ் வந்து இந்த 2 பெட்ரூமுக்கான அக்சஸ் பேசேஜ் நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே வரைக்கும் வர்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸ் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வேக்கண்ட்டாக இருக்கிறதுல நம்ம ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி பிளான் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இதை ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமோ அந்த மாதிரி இருக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்பேஸை நம்ம பிளான் பண்ணுறோம்.
ஸோ இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ், அதாவது நம்மளோட கார் பார்க்கிங் ஆஸ் வெல் அஸ் கிச்சன் டைனிங்க்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம வந்து ஒரு ரூஃப்டு டெரஸாக வந்து நம்ம பிளான் பண்ணுறோம். நம்ம கிளைண்ட்டும் வந்து அவங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு டின்னர் பார்ட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதுனாலோ மேலே வந்து டெரஸில் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்கு இந்த ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இங்கேயுமே வந்து ஒரு கிச்சன் கவுண்டர் மாதிரி பிளான் பண்ணி இங்கேயுமே நம்ம வந்து ஒரு சிலிண்டர் வேணும்னாலும் வச்சுக்கிற மாதிரியும் செட்டிங்ஸ் எல்லாமே பிளான் பண்ணுறோம். இது போக வந்து நம்ம மேலே போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் வந்து இந்த ஸ்டேர்கேஸே மேலே வரைக்கும் கொண்டு போகாமல் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் மாதிரி பிளான் பண்ணி இங்கே வெளியே, அதாவது செகண்ட் ஃப்ளோர் டெரஸ்க்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே வந்து இந்த ஸ்பேஸ் வெளியே வந்து இங்கே ரூஃப்டு டெரஸ் ஸ்பேஸ்க்கு வந்து இதிலிருந்து மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண ஆப்ஷனில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த சின்ன பெட்ரூம் இருக்கிற ஸ்பேஸில் கிச்சன் இருக்கிற ஸ்பேஸில் இன்னொரு பெட்ரூமும் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். அது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வாஸ்துப்படி டிசைன் பண்ணியிருந்தோம். நம்ம கிளைண்ட் வந்து அவங்க வீட்டோட கிச்சன் வந்து ரோட் ஃபேஸிங்காக இருந்தால் கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூஸ்க்கு பெட்டராக இருக்கும், வெளியே யாரும் நடமாடுறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்காக நம்ம அதை அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சர்வீஸ் டோர் ஆப்ஷனும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக கிடைச்சது. இது போக இந்த வீட்டில் வந்து நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ரூமும் நம்ம வந்து டிசைன் பிளான் பண்ணி கட்டியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம எலிவேஷன் ஆஸ் வெல் அஸ் இன்டீரியர் டிசைனும் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஆர்கிடெக்ட் ரோஹன் ரஷீத் ஃப்ரம் R Square Architects.